Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களோட EB பேமெண்ட்டை எப்படி நம்ம நெட் பேங்கிங் மூலமா பே பண்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இத பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். அதாவது நம்ம Tangentco வெப்சைட் பேஜை வந்து லாகின் பண்ணிட்டு எப்படி நம்ம நெட் பேங்கிங் மூலமா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணனும்னு ஒரு வீடியோல வந்து நம்ம பார்த்திருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட TNEB features and update சீரிஸ்ல அந்த வீடியோ இருக்கு. சோ அந்த வீடியோ யாருக்காவது உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுனா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டுட்டு எதுக்கு மறுபடியும் இந்த வீடியோ போடுறேன்னு சில பேர் கேட்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம Tangentco வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து ஓபன் பண்ணி நம்ம லாகின் பண்ணிட்டு உள்ள ஓபன் பண்ணி பார்த்து அதுக்கு அப்புறம் வந்து அந்த பில் பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ற மாதிரி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாகின் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. டைரக்ட்டா உங்களோட அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா குயிக்கா உங்களோட பேமெண்ட் வந்து நீங்க பே பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனா இருக்கும். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்மளோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என் பேர் ஐயப்பன். இது உங்கள் MCP டியூட்டர் தமிழ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணிட்டு கூடவே பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா அந்த Tangentco வெப்சைட்ல லாகின் பேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அது ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதுல குயிக் பே அப்படி ஒரு மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழேயும் ஒரு குயிக் பே அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள ஓபன் பண்ணிக்கோங்க. அது ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து உங்களோட கன்சூமர் நம்பர் வித் ரீஜன் கோடோட கேட்கும். அது கரெக்ட்டா பார்த்து கொடுத்துவாங்க. அதாவது பாருங்க இதுல இந்த இதுல இருக்கு பாருங்க. சாரி இதுல காட்டுது பாருங்க வித் ரீஜன் கோடோட, அதாவது உங்க முன்னாடி இருக்கிற அந்த 09 இருக்கு பாத்தீங்களா, அதோட சேர்த்து வந்து உங்க ரீஜன் கோடோட கரெக்ட்டா பார்த்து கொடுத்துவாங்க. இப்போ நான் என்னோட கன்சூமர் நம்பர் வந்து அதில் கொடுத்துக்கிறேன். வித் ரீஜன் கோடோட கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த கேப்சா வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இதில் குயிக் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மந்த்துக்கு வந்து நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பில் அமௌண்ட் இடத்துல வந்து உங்களுக்கு பில் அமௌண்ட் வந்து காட்டும். அதுக்கான டியூ டேட்டு நீங்கள் எதுக்குள்ளே அந்த டேட்டுக்குள்ளே உங்களோட பில் அமௌண்ட் வந்து கட்டணுமோ அந்த டியூ டேட்டு இதில் காட்டும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான என்னோட பில் பேமெண்ட் வந்து ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன். எனக்கு அதனால் வந்து இந்த மாதிரி பில் அமௌண்ட் வந்து பார்த்து நில்லுன்னு காட்டுது, டியூ டேட்டு எதுவும் இல்லை. அதனால் அட்வான்ஸ் பே அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பில் அமௌண்ட் காட்டுறப்போ இந்த இடத்துல வந்து பே பில் அப்படின்னு வந்து இதில் காட்டும். இப்போ வந்து பே அட்வான்ஸ்னு காட்டுது. ஏன்னா இப்போது அடுத்த மாதத்துக்கும் உங்களுக்கு பில் அமௌண்ட் வந்து நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற, அதாவது நீங்கள் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு, அதாவது பே அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் சம் அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்து அட்வான்ஸாக முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த குயிக் பேல உள்ள வந்துட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் மேலே பாருங்கள் மை டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த லாஸ்ட்டு வந்து 5 மாதத்துக்கான நீங்கள் பில் பேமெண்ட்டு எவ்வளோ பண்ணீங்க அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் காட்டும். அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் எந்தெந்த தேதியில் வந்து நீங்கள் பில் அமௌண்ட் பே பண்ணீங்க உங்களோட டிரான்சாக்ஷன் நம்பர் வந்து காட்டும், உங்களோட ஸ்டேட்டஸ் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட்டு உங்களோட சர்வீஸ் நம்பர் இதில் எல்லாத்தையும் ஒரு வாட்டி காட்டும். நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு இல்லையா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் அமௌண்ட் எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்னு இதில் இது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் உங்களோட கன்சூமர் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து உள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் குயிக்காக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் இல்லாதவங்க, ஃபோன்பே இல்லாதவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு டேரெக்டாக அவங்க இதில் வந்து குயிக்காக அவங்க வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு நெட் பேங்கிங் தான் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணலாம். அதாவது நெட் பேங்கிங் உள்ள உங்களுக்கு இந்த இது மெத்தட் வந்து குயிக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TNEB பற்றி நிறையா அப்டேட் வந்து சில இது வந்து நம்மளோட TNEB ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்டேட் சீரிஸில் வந்து நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன்.
இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டிஎன்இபி பொறுத்த வரைக்கும் சந்தேகம் வேறு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வீடியோவில் நான் இருக்கான்னு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.